முட்டை கொள்முதலில் லாபத்தை அள்ளலாம் என கூறி 1,27,00,000 ரூபாயை சுருட்டியதாக முட்டை வியாபாரி மீது கோவையில் பரபரப்பு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோவை சித்தாபுதூரைச் சேர்ந்தவர் சரஸ்வதி. இவரை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் தொடர்பு கொண்ட கோவை செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த ராம்சேட் என்பவர் தான் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து முட்டைகளை மொத்தமாக கொள்முதல் செய்து விற்பனை செய்து வருவதாகவும், தனக்கு மிக குறைவான விலையில் முட்டை கிடைப்பதால் தன்னிடம் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என கூறியுள்ளார். 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் 22,000, 20 லட்சம் முதலீடு செய்தால் 44,000 லாபம் பெறலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய சரஸ்வதி வங்கி கடன், சேமிப்பு மற்றும் நகையை அடமானம் வைத்து 35 லட்சம் வரை முதலீடு செய்துள்ளார். மேலும் முட்டையாக பெற்று சிரமப்பட வேண்டாம், தானே விற்பனை செய்து தருவதாக ராம்சேட் கூறிய நிலையில் 2 ஆண்டுகளாக லாபமும் கொடுக்காமல், முதலீடு செய்த பணத்தையும் கொடுக்காமல் ஏமாற்றி உள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட சரஸ்வதி விசாரித்த போது இதே போல பலரை ராம்சேட் மோசடி செய்து பணம் பறித்தது தெரிய வந்தது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட 7 பேர் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இதே போல பலர் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்புள்ளதால் உடனடியாக ராம்சேட் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அவர் 25 லட்ச ரூபா எங்கள்கிட்ட கொடுத்தா, எங்களுக்கு மார்க்கெட் ரேட்டு விட குறைவாக கொடுக்குறேன், ஒரு தடவைக்கு ஒரு டெய்லி 23,000 ரூபா எங்களுக்கு கொடுக்குறதா அங்கே அக்ரிமெண்டெல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் சொன்னபடி முட்டை கொடுக்கவே இல்லை. பணத்தை கேட்டால் கொலை மிரட்டல் கொடுக்குறாரு. இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். இது வரைக்கும் 1,50 கோடி வரைக்கும் போயிட்டு இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தராக தெரிஞ்சவங்களாம் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் இப்போ ஒரு 7 பேர் கமிஷனர் ஆஃபீஸில் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கமிஷனர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்கிறாரு. இன்னும் இதை பார்த்துட்டு தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. கண்டிப்பாக வேணுங்க சார். பேங்க்கில் நகை வச்சிருக்கு, அந்த ஸ்டேட்மெண்ட் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். அவனுக்கு கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். பத்திரம் வச்ச ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். வெளியில் வட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். எல்லாமே கொடுத்துருக்கோம். எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கொண்டு போய் அங்கே ஒப்படைச்சாச்சு சாமி. எல்லாம் நீங்க தான் காப்பாற்றணும். எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கொண்டு போய் கொடுத்தாச்சு. இதுவரை 7 பேரிடம் இருந்து மட்டும் 1,27,00,000 ரூபாய் வரை மோசடி நடந்துள்ளது. இந்த வியாபாரத்தை நம்பி வங்கி கடன், நகை கடன் ஆகியவற்றை பெற்று முதலீடு செய்து பலர் ஏமாந்துள்ளதாக புலம்புகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.